கவலைப்படவே மாட்டேன். கலங்கிட தேவையில்லை, எதற்கும் கவலைப்படுவதில்லை. யூதாவின் சிங்கம் என்னோடு, யாக்கோபின் தேவன் நம்மோடு. அந்த யூதாவின் சிங்கம் என்னோடு, யாக்கோபின் தேவன் நம்மோடு. கலங்கிடவே மாட்டேன், எதற்கும் கவலைப்படவே மாட்டேன். பாக்கியவான், சுகமாய் வாழ்ந்திடுவான். இஸ்ரவேலே நீ பாக்கியவான், சுகமாய் வாழ்ந்திடுவான். மீட்கப்பட்ட சந்ததியே, உனக்குமானவர் யார்? உனக்குமானவர் யார்? அந்த யூதாவின் சிங்கம் என்னோடு, யாக்கோபின் தேவன் நம்மோடு. அந்த யூதாவின் சிங்கம் என்னோடு, யாக்கோபின் தேவன் நம்மோடு. கலங்கிடவே மாட்டேன், எதற்கும் கவலைப்படவே மாட்டேன். பாதுகாக்கும் கேடகம் போலிருப்பார். கர்த்தர் உன்னை பாதுகாக்கும் கேடகம் போலிருப்பார். அவர் உனக்கு மகிமை நிறை பட்டயம் போலிருப்பார். பட்டயம் போலிருப்பார். அந்த யூதாவின் சிங்கம் என்னோடு, யாக்கோபின் தேவன் நம்மோடு. அந்த யூதாவின் சிங்கம் என்னோடு, யாக்கோபின் தேவன் நம்மோடு. கலங்கிடவே மாட்டேன், எதற்கும் கவலைப்படவே மாட்டேன். ஆயுதம் வாய்க்காதே, உனக்கெதிராய் உருவாகும் ஆயுதம் வாய்க்காதே. உன்னோடு வழக்காடுவோர் தவறு உணர்வார்கள், மனம் திரும்புவார்கள். அந்த யூதாவின் சிங்கம் என்னோடு, யாக்கோபின் தேவன் நம்மோடு. அந்த யூதாவின் சிங்கம் என்னோடு, யாக்கோபின் தேவன் நம்மோடு. கலங்கிடவே மாட்டேன், எதற்கும் கவலைப்படவே மாட்டேன். கலங்கிட தேவையில்லை, எதற்கும் கவலைப்படுவதே. எதற்கும் கவலைப்படவே மாட்டேன். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் எவ்வளவு நல்லவர்ல, கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர், மனதுருக்கமானவர். வேதத்தில் ஒரு அருமையான வசனம் உண்டு. யோவேல் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். அதில் தீர்க்கதரிசி இப்படி ஒரு ஜெபம் ஏறெடுக்கிறார். உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயத்தை கிழித்து கொண்டு தேவனிடத்தில் வாருங்கள். எவ்வளோ ஒரு அருமையான ஜெபம். வஸ்திரத்தை ஈஸியாக கிழிச்சிக்கலாம், இருதயத்தை கிழிக்கிறதுன்றது, தாழ்த்துறதுன்றது, உடைக்கிறதுன்றது மனுஷனால் முடியாது. அந்த காலத்தில் பழைய ஏற்பாட்டில் ஒரு மனுஷன் தவறு செய்தால்
தேவனால் எச்சரிக்கப்பட்டால் அவன் சாம்பலில் உட்காந்துக்குவாங்க, அல்லது சாக்கு கோணியில் உட்காந்துக்குவாங்க, உபவாசிப்பாங்க, தாழ்த்தி ஆண்டவருடைய இரக்கத்துக்கு கெஞ்சுவாங்க. ஆனால் இந்த காலத்தில் எவ்வளவுதான் தேவன் எச்சரித்தாலும் ஊழியர்கள் எச்சரித்தாலும் இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுட்டு எனக்கு தெரியும்ல, எனக்கு இது சரின்னு படுதுன்ட்டு போயிடுவாங்க. அந்த காலத்தில் அப்படி தாழ்த்தி ஜெபம் பண்ணாங்க. யோவேல் காலத்தில் அது நடந்தது. உங்கள் வஸ்திரங்களே இல்லை, இருதயத்தை கிழித்து கொண்டு வாருங்கள் அப்படின்றார். எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தையில் இதை சொன்னவர் செய்திருக்கிறாரா அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழும்பும். மத்தேயு 27:51 வாஸ்தா, தேவாலயத்தின் திரைச்சிலை 2 கிழிந்ததாம். இயேசு சிலுவையில் ஜீவனை விடும்போது தேவாலயத்தின் திரைச்சிலை என்பது தன்னுடைய சரீரத்தை அவர் கிழிக்க ஒப்பு கொடுத்தார், இருதயத்தை கிழிக்க ஒப்பு கொடுத்தார். யோவான் 19:34 பார்க்கும் பொழுது, ரோம சேவகன் ஒருவர் குத்தினான், உடனே இரத்தமும் நீர் வந்துச்சான். அந்த இருதயம் கிழிக்கப்பட்டு வந்த இரத்தம் ஒரு மனுஷனுக்கு சாபத்திலிருந்து பாவத்திலிருந்து விமோச்சனம் கொடுக்கிறது. அவர் கிழிக்கப்பட்டார், அவர் இருதயம் கிழிக்கப்பட்டது. எதற்கு? நமக்கு ஒரு மாதிரியை முன்வைத்து போவதற்கு. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி அந்த தேவ சமூகத்துக்கு நம்ம போனால் நம்மளை தாழ்த்த முடியும். வேதத்தில் ஆகாப்னு ஒரு ராஜா இருந்தான். அவன் ஒரு பணப்பிரியன். அவன் ஒருத்தண்ட போய் ஒரு திராட்சை தோட்டம் ரொம்ப நல்லா விளையுத, எனக்கு விலைக்கு கொடுன்னு ராஜா கேட்குறான். அந்த நாட்டு குடிமகன் சொல்லிட்டா, உங்களுக்கு தரமாட்டேன், ஏன்னா நான் ஆசைப்பட்டு அதை வச்சிருக்கிறேன். நம்ம ஊர் ராஜாக்கள்னால் அதை அடித்து ஆளை காலி பண்ணி போலி பத்திரம் தயார் பண்ணி என்னமாவது பண்ணிடுவாங்க. அந்த காலத்தில் அப்படிலாம் செய்யலை. தீமை செஞ்சாலும் கொஞ்சம் அடக்கி வாசித்தார். அவன் மனைவிட்ட போய் சொல்கிறான். உடனே அவனுடைய மனைவியை ஆள் அனுப்பி அவனை கொன்று ஆகாப்ட அந்த தோட்டத்தை நீ வச்சுக்க கிஃப்ட்டு கொடுக்குறாளாம். தேவ கோபம் வந்துடுச்சு. இது அவனுக்கு தெரிய வரவே தன்னை தாழ்த்துறான். தேவ தண்டனை வரப்போகுது. இருதயத்தை கிழித்து மனத்தாழ்மையோடு நடந்து கண்ணீரோடு ஜெபம் பண்ணுறான், சாம்பலில் உட்கார்ந்து. தேவன் அந்த தீங்கை அவன் நாட்களில் வராதபடி தள்ளி போட்டு அந்த கோபாக்கினைக்கு தப்பிச்சார். எசேக்கியா ராஜாவின் வாழ்க்கையை பாருங்களே. அசிரியா ராஜான்னு ஒருத்தர் இருந்தான். எசேக்கியாவுக்கு எப்போவும் ஒரு முள்ளாக இருப்பான். அவன் பேசுகிற வார்த்தை அப்படியே ஊடுருவ குத்திக்கிட்டே இருக்கும், உள்ளத்தை உடைக்கும். உன்னை பாரு என்ன செய்கிறேன், உன் பொருளை உன் நாட்டை அப்படியே சிறை பிடிச்சிருவேன், உன் பொருளெல்லாம் அபகரிச்சிருவேன், சொத்தை அபகரிச்சிருவேன், உன்னை இல்லாமல் போக பண்ணிடுவேன் அப்படிலாம் மிரட்டுவான். எசேக்கியா என்னென்னமோ செய்து பார்த்தான்ல. அவன் போய் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணாராம். ஏசாயா 37:1-3 தன் இருதயத்தை கிழித்து ஆடையை கிழித்து கொண்டு ஜெபம் பண்ணானா, வஸ்திரத்தை கிழித்து. அது எதுக்கு அடையாளம்? இருதயத்தை கிழிப்பது. உடனே கர்த்தர் அந்த அசிரியா ராஜாவை அழிக்க ஒரு தூதனை அனுப்பினார். கர்த்தருடைய தூதன் அசிரியாவை சங்காரம் பண்ணிட்டார், அழிச்சிட்டார். நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றுங்க. எசேக்கியா தொடர்ந்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவனுக்கு வியாதி வந்த போதும் கண்ணீரோடு ஜெபம் பண்ணுறான், இருதயத்தை ஊற்றுகிறான். 62ஆம் சங்கீதம் 8 ஜனங்களை எக்காலத்தில் அவரை நம்புங்கள், உங்கள் இருதயத்தை ஊற்றுங்க. ஊற்றி ஜெபிக்கணும். அன்னால் ஊற்றினால்ல, இருதயத்தை கிழித்தாள் அல்ல, மேலோட்டமான ஜெபம் அல்ல, உதட்டிலிருந்து வந்த ஜெபம் அல்ல, இருதயத்தின் ஆழத்திலிருந்து வந்த அந்த ஜெபம் ஒரு சாமுவேலை அந்த நிந்தை அவமானத்தை மாற்றியது. இன்றைக்கி குழந்தை இல்லையா, உடனே டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணணும். யார் மேலே? கணவன் மேலே ஃபால்ட்டா, மனைவி மேலே ஃபால்ட்டா? உடனே என்ன செய்யணும்? பிரிச்சிடணும். குடும்ப வாழ்க்கைக்கு இவன் ஃபிட் இல்லை. நிறைய கல்யாணங்கள், நான் சொல்கிறது, நான் கடவுளை அறியாத குடும்பங்களில் நல்ல ஆவிக்குரியவங்கன்னு சொல்லிக்கிற ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்றோன்ற சொல்லுகிறவருடைய வாழ்க்கையில் தான் இது நிறைய நடக்குது. குழந்தை இல்லை,
இவனுக்கு அந்த இது இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய இன்னைக்கு நடந்து இரத்த கண்ணீர் வடிக்கிறாங்க. அண்ணால் அங்கே போனாங்களா? எல்கானா தள்ளி விட்டானா? கிடையாது. கர்த்தருடைய சமூகத்தில் இருதயத்தை ஊற்றி ஜெபம் பண்ணாங்க. தேவன் ஒரு சாமுவேல் தீர்க்கதரிசியை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். நீங்கள் உங்கள் இருதயத்தை ஊற்றாமல் சும்மா மேலோட்டமாக வஸ்திரத்தை கிழித்து கோர்ட்டில் போயிட்டு அதை பார்ப்போம் இதை பார்ப்போன்றதெல்லாம் ஒன்றும் நடக்காது. உங்களுடைய ஆசீர்வாதம், உங்களுடைய கீ, உங்களுடைய சாவி தேவ கரத்தில் இருக்கிறது. தேவன் இன்றைக்கு அப்படி தாழ்த்தி ஜெபிக்கிற, இருதயத்தை ஊற்றுகிற, கிழிக்கிற அந்த ஜெபத்துக்கு வானத்தை கிழித்து இறங்கி வந்து ஒரு அற்புதத்தை செய்து நிந்தையை மாற்றி, அவமானத்தை மாற்றி, வெறுமையை மாற்றி இந்த நாளில் கட்டாயம் உங்களை ஆசீர்வதித்து நடத்தப் போகிறார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி. இப்பொழுது யாரெல்லாம் அந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிறார்களோ அத்தனை பேர் மேலும் ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்து, யார் யார் கதறி சொல்லுகிறார்களோ, இருதயத்தை ஊற்றுகிறார்களோ, அந்த காரியங்கள் நிறைவேறும்படி அனுகூலமான ஒரு கதவு திறக்கப்படட்டும். அற்புதம் நடக்கட்டும். ஜெயத்தை தாரும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நீங்களும் பார்க்கணும், மற்றவங்களுக்கும் இதை அறிமுகப்படுத்துங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆண்டவராகிய தேவன் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமேன்.